ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் DharmaLeeFl. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகியிருக்கிற Redmi 12 அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹவு இட் ஸ்டார்ட்? ஓகே, ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வந்துடுவேன். இந்த வீடியோ எதுக்குன்னா அப்படின்னா, ஸோ புதுசாக லான்ச் ஆகிருக்க Redmi 12. இது Redmi 12 5G கிடையாது, இட்ஸ் Redmi 12. ஸோ Redmi 12ஓட ஒரு அன்பாக்சிங்கும் கஸ்டமர் ரிவ்யூ. அதாவது நான் வந்துட்டு டெக் ரிவ்யூலாம் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக் ரிவ்யூவும் பண்ணி பழக்கமும் கிடையாது. நான் ஜஸ்ட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அபவுட் Redmi 12. ஸோ இதோட அன்பாக்சிங் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். DharmaLeeFl சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லையும் போட்டுடுங்க. ஓகே, ஸோ கம்மிங் டு அன்பாக்சிங். Redmi 12 வந்துட்டு 4GB 128GB வேரியண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஓகேவா? டிசைன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த டிசைன் வந்துட்டு பிடிச்சிருக்கு, உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஏன்னா மொபைலோட அவுட்லுக் வந்துட்டு லைக் நான் ஒரு ஆப்பிள் ஐஃபோனோட ஃபேன் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா லைக் இதோட ஹோல்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, கேமராலாம் அந்த பொசிஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஏரியா. பட் அது இல்லாமல் ரெட்மியில் 7 சீரீஸில் கொடுத்தாங்கள்ல, பேக்கில் கிளாஸ் கொடுத்து கோயிலா கிளாஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான லுக்கில் பக்காவாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இதை நான் வந்து டிசைனுக்காக நான் ஓகே சொல்லுவேங்க. செம்மையாக இருக்குது. வாவ், நைஸில் இது ஃபோன் வச்சு பேசக்குள்ள நைஸ் லுக். அப்படியே லைட்லாம் படக்குள்ள பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரொம்ப வெயிட் லெஸ்ஸாகவும் இருக்குது. நான் கம்பேரிட்டிவ்லி இந்த பட்ஜெட்டில் ஃபோன்ஸில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஃபோன் வெயிட்டு அந்தளவுக்கு இல்லை. ஓகே தான், ஃபைன். தென் இதில் வந்துட்டு 90 ஹெட்ஸில் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ஸ்க்ரீன் வந்துட்டு 90 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியல, மாதிரி லேக் ஆகி தான் உள்ள பொறுமை இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா ரெட்மியோட MIUIயோட 14th வெர்ஷனில் அப்டேட்டட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் உள்ள கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு பெரிய அளவு இல்லை. இதிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மோஷனே வந்துட்டு எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது. இது வந்துட்டு நான் குறையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, பட் ரியலாக எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் வந்துட்டு இதை நான் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணுறேன், இல்லை இதை நான்
நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கிறலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அண்ட் சேம் டைம் அதாவது டிஸ்பிளே ரொம்ப பெருசாக இருக்குது, பட் ஆனால் கைக்குள்ளே அடக்கமாக இருக்குது. லைக் தெரியுதா, என்னோடய கைக்குள்ளே அடக்கமாக இருக்குது இப்படி பார்த்துக்கிறதுக்கு. பட் சில ஃபோன்ஸ்லாம் இருக்குது ரொம்ப பித்து அதிகமாகவும் கைக்குள்ளே அடக்கமே இல்லாமல் ஒரு டேப்லெட் ரேஞ்சுக்கு வந்துடுது. பட் அந்தமாரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டமாக அழகாக நைஸ் லுக் வைஸ் ஐ சாட்டிஸ்ஃபைடுங்க. 10,000க்கு லுக் வைஸ் சூப்பர். ஸோ தைரியமாக 10Kக்குள்ளே ஒரு பக்காவான டிசைனில் பக்காவான லுக்கில் ஃபோன் வாங்கினோம்னா Redmi 12 தாராளமாக வாங்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ என்ன அப்படின்னா இந்த மொபைலில் உள்ளுக்குள்ளே கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள 10K ஃபுல்னு நம்ம ரொம்பவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த வகையில் பார்த்திக்கோங்கன்னா ஒரு இது எந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ஃபோன் ஆப்டாக இருக்கும் அப்படின்னா, லைக் நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், நான் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், ஃபோன் கால்ஸ் தான் அதிகமாக பேசுவேன், மெசேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்க்கு இந்த ஃபோன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்துட்டு 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 128GBக்குள்ளே நமக்கு ஜென்ரேட்டாக யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அதிகபட்சம் வீடியோஸ் மூவிஸ் பார்ப்பாங்க, லைக் ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்டகரியில் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இந்த கேமிங் விளையாடுறவங்களுக்கெல்லாம் இந்த மொபைல் ஃபோன் வந்துட்டு நாட் சூட்டபிள். ஏன் அப்படின்னா லேக் ஆகுது. அதாவது பேசிக்காகவே சில விஷயங்கள் நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவிங் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். புதுசாக கேம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கேமுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகக்குள்ள ஸ்மூத்தாக போச்சுன்னா நம்ம கேமுக்குள்ளே போவோம். லேகாக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது என்ன செகே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில வந்தோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இதில் இருக்குது. அதனால் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்கிறேன். பட் ஒவ்வொருத்தவங்களோட யூசேஜுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் இது நாட் ஃபார் கேமிங் விளையாடுற பர்சன்ஸ்க்கு இட்ஸ் நாட் சூட்டபிள். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மொபைல்லையும் கொடுக்குற மாதிரி சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஆஸ் யூஷுவல் மற்றபடி எல்லா டெக் ரிவ்யூவர்ஸும் கொடுக்குற எல்லா மொபைல்ஸும் கொடுக்குற அனைத்து விதமான விஷயங்களும் இருக்குது. இப்போ வர ஃபோனில் 3.5mm ஜாக் இருக்கிறதே கிடையாது. ஸோ இதில் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ப்ளூடூத் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். இல்லைனா எக்ஸ்டர்னலாக அந்த டைப் சியில் போட்டு எக்ஸ்டர்னல் அந்த பின் ஜாக் போட்டு தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்டர்னல் கனெக்டர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் கொடுத்துருக்காங்க 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனுக்கு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம். அண்ட் சேம் டைம் 10,000 ரூபாய்க்குள்ளே ஃபோன் கொடுக்குறோம். இதில் வந்து ரிமோட் சென்சார்லாம் கொடுக்கணும், ஐஆர் பிளாஸ்டர்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம இதை தூக்கிடலாம் அப்படின்னு தூக்கிடலாம் அவங்க நினச்சிருந்தான். பட் இல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் ரிமோட்லாம் கூட இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆஸ் யூஸ்வல் ரெட்மியில் அது ரொம்ப வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா ஃபோன்ஸ்லேயுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள். கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ரைஸில் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ளே திஸ் ஃபோன் வாஸ் குட். ஸோ கேமரா பற்றி சொல்லணும். கேமரா வந்துட்டு 50 மெகாபிக்சல் அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார் நல்லாவே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆமாம், நான் கொஞ்சம் சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அந்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். இட் வாஸ் நைஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ 10,000 பட்ஜெட்டுக்கு இது ஓகேவானா? எஸ், 10,000 இப்போ எல்லாமே மாறி போச்சு இல்லைங்க, விலைவாசிலாம் ஏறி போச்சு. 10,000க்குள்ளே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிங்கிறதுல இதில் 3 கேமரா கொடுத்துருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் சென்சார் நல்லா இருக்குது. எனக்கு ஒயிட் கேமராவில் ஒரு ஃபோட்டோஸ் வியூ, அந்த வியூவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் 50 மெகாபிக்சல் ஃபோட்டோ 50 மெகாபிக்சலில் இருக்கா ஓகேங்க, ஆவரேஜாக இருக்குங்க. அதாவது 50 மெகாபிக்சல் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது குவாலிட்டி சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 24-25 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க போலக்கு, ப்ராசஸரை வச்சு ஆப்டிமைஸ் பண்ணி 50 மெகாபிக்சலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. பட் ஓகே தான். ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் மவுண்ட் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு ப்ளசண்ட்டான லுக்கில் இருக்குது. மொபைல் ஃபோன் வந்துட்டு
டிசைன் வைஸு லுக்கு வைஸு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும், கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்களுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த ஃபோன் யார் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைட் யூசர்ஸ், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், தென் யூடியூப்லாம் பார்க்குறாங்களே. ஸோ இந்த மாதிரி மினிமலான ஒரு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மொபைல் இன் மை பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? அதனால் நான் இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஃபோனை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, இந்த ஃபோனை வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. பட் என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபோன் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ 3 to 4 days ஆகுது. ஸோ 3 days ஆஃப் யூசேஜ் அப்போவும் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைலோட குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிப்போம் அப்படின்னு செக் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய குறைகள் நிறைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் வச்சுட்டு அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை,